அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருக்கலிலிருந்து கூட்டல் மற்றும் கூட்டலிலிருந்து பெருக்கல் முற்றொருமைகள். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் 3.4 3.5ல. இது பாத்தீங்கன்னா நமக்கு 3.6ல இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெருக்கலிலிருந்து கூட்டல் சொல்லி நம்ம ஹெட்டிங் பார்த்தோமா, அதுதான் இது. இங்க பாத்தீங்கன்னா sin A cos B. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல பெருக்கல் இருக்கு. இந்த பெருக்கலிலிருந்து கூட்டல் அப்படின்னா 1/2 sin A plus B sin A minus B. ஸோ இந்த ரெண்டுக்கும் நமக்கு என்ன இருக்கு, நடுவுல பிளஸ். ஸோ அதை தான் சொல்றாங்க பெருக்கலிலிருந்து கூட்டல். அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டலில் இருந்து பெருக்கல். ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ஒன்னு பெருக்கலில் இருந்து கூட்டல், அடுத்தது கூட்டலில் இருந்து பெருக்கல். ஸோ கூட்டல் அப்படின்னா நம்ம cos C cos D, இந்த தேர்ட் ஒன் எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு என்ன இருக்கு, நடுவுல ரெண்டுக்கும் நடுவுல பிளஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு என்னது இன்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு இன்ட், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பிளஸ். இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு பிளஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 cos C plus D by 2 cos C minus D by 2. ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு என்ன இருக்கு, இன்ட் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு என்னது கூட்டலில் இருந்து பெருக்கல். அடுத்தது இந்த மூணு ஃபார்முலாவும் நம்ம சம் பண்ணும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு, பின்வருவனவற்றை கூட்டல் அல்லது கழித்தலாக கூறு. இதை நம்ம என்ன செய்யணும், பிளஸ் அல்லது மைனஸ் ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sin 40 டிகிரி cos 30 டிகிரி. இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு என்ன இருக்கு இன்ட். அப்ப இது நமக்கு என்ன ஃபார்முலா வரும், பெருக்கலில் இருந்து கூட்டல் ஃபார்முலா எடுக்கணும். இப்ப இந்த இது நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு, sin A cos B. ஏன்னா இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் நமக்கு வேற வேற. அப்ப இதை நம்ம sin A cos B ஃபார்முலால எடுத்துக்கலாம். ஸோ sin A cos B பெருக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ sin A into cos B equal to 1/2 sin A plus B plus sin A minus B. இப்ப இந்த இடத்துல நமக்கு A equal to 40 டிகிரி, B equal to 30 டிகிரி. அப்ப sin 40 டிகிரி into cos 30 டிகிரி equal to 1/2 sin A க்கு பதிலா, so B க்கு பதிலா 30 டிகிரி plus sin 40 டிகிரி minus 30 டிகிரி equal to 1/2. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா sin 70 டிகிரி plus sin 10 டிகிரி. ஸோ இதான் நமக்கு என்னது sin 40 டிகிரி into cos 30 டிகிரி equal to. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டல் அல்லது கழித்தலாக. இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு. ஸோ 1/2 sin 70 டிகிரி பிளஸ் sin 10 டிகிரி. இதான் என்ன சொல்றாங்க, கூட்டல் அல்லது கழித்தலாக இதை மாத்தணும். அடுத்து செகண்ட் ஒன், cos 110 டிகிரி sin 55 டிகிரி. ஸோ இதுலயும் நமக்கு என்ன இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல இன்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும், பெருக்கலிலிருந்து கூட்டல் ஃபார்முலா எடுக்கணும். cos A sin B. cos A sin B ஃபார்முலா இந்த செகண்ட் ஃபார்முலா equal to 1/2 sin A plus B. ஸோ நடுவில் நமக்கு என்ன இருந்தது, மைனஸ் sin A minus B. இப்போ இதில் நமக்கு A equal to B நமக்கு 55 டிகிரி.
ஸோ காஸ் இன்ட்டு சைன். இப்போ ஏபி வேல்யூவை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். சைன் 110 plus 55 degree minus 55 equal to 1/2. ஸோ இங்கே நடுவில் நமக்கு ப்ளஸ். இப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். 561 மைனஸ் சைன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 55 டிகிரி. இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கழித்தல் கிடைச்சிருக்கு. இப்போ சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூட்டல் அல்லது கழித்தல். ஸோ ரெண்டுல நமக்கு எதுனாலும் வரலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு. செகண்ட் ஒன் மைனஸ். லாஸ்டா தேர்ட் ஒன் sin x by 2 sin x by 2 cos 3x by 2. ஸோ இது நமக்கு sin a cos b. ஸோ ஃபார்முலா equal to 1/2 sin a plus b plus sin a minus b. ஸோ இங்கே a அப்படிங்கிறது நமக்கு x by 2, b equal to 3x by 2. So sin x by 2 cos 3x by 2 equal to 1/2 sin. So a க்கு பதிலா x by 2 plus 3x by 2 plus sin x by 2 minus 3x by 2. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். equal to 1/2 sin. இப்போ இது LCM எடுத்தோம்னா 2x plus 3x plus sin x minus 3x equal to 1/2 sin 4x by 2 plus sin minus 2x by 2. ஸோ இது இன்டில் இருக்கிறதால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2வும் 4வும் அடுத்து இங்கே 2 கேன்சல் ஆகிடும். sin 2x plus sin minus x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த sin minus x இருக்கா, ஸோ நமக்கு sin minus தீட்டானா என்ன தெரியும், மைனஸ் sin தீட்டா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஃபார்முலாஸ்லாம் என்ன செய்வோம், இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ இது நமக்கு என்ன மாறும், 1/2 sin 2x மைனஸ் sin xன்னு மாறும். ஸோ இதுதான் நமக்கு என்னது, sin x by 2 cos 3x by 2.